அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். தம் மக்களுக்கும் தம் பற்றுமிகு அடியாருக்கும் அவரிடம் மனம் திரும்புவோருக்கும் ஆண்டவர் நிறை வாழ்வை வாக்களிக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இவற்றை எல்லாம் பார்க்கிறீர்களா? ஒரு காலம் வரும், அப்பொழுது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்கிறார் இயேசு. எருசலேம் தேவாலயத்தினுடைய அழகு நிறைந்த வேலைப்பாடு நிறைந்த அந்த ஆலயத்தை பற்றி பெருமையாக யூதர்கள் பேசுகின்ற பொழுது, ஒரு நாள் இவையும் கல்லோடு கல்லு இல்லாமல் இடிக்கப்படும் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த மண்ணுலகில் எதையெல்லாம் நாம் நிலையானவை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அவையெல்லாம் நிலையற்றவை என்பதை இயேசு தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவருடைய பார்வையில் எது நிலையானதோ அதை நாம் இருக்க பிடித்து கொண்டு ஆண்டவரோடு நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்தோம் என்றால் நாம் என்றும் இறைவனுடைய பிள்ளைகள் என்ற நம்பிக்கையோடு வாழ முடியும் என்பதைத்தான் இயேசு இந்த திருவழிபாட்டின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே இந்த ஆழமான சிந்தனைகளோடு திருப்பலியிலே நம்முடைய பக்தியோடு பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நம்பிக்கையாளர்களின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடும் தூயாமையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார், அது என்றுமே அழியாது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை திருவசனங்கள் 31 முதல் 45 முடிய. அந்நாள்களில் தானியேல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி: அரசரே, நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டீர். உம் கண் எதிரே நின்ற அம்மாபெரும் சிலை பளபளக்கும் ஒளி மிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்றமுடையதாயும் இருந்தது. அச்சிலையின் தலை பசும் பொன்னால் ஆனது. அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆனவை. வயிறும் தொடைகளும் வெண்கலத்தால் ஆனவை. அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை. அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணாலும் ஆனவை. நீர் அச்சிலையை பார்த்து கொண்டிருந்த பொழுது மனித கைவிடாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணாலும் அதன் காலடிகளில் வந்து மோதியது, அவற்றை நொறுக்கியது.
அப்பொழுது இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன் ஆகியவை யாவும் ஒடுங்கி கோடை காலத்தில் கதிரடிக்கும் களத்து பதரை போல ஆயின. அவற்றின் அடையாளங்கள் இராதபடி காற்று அவற்றை அடித்து கொண்டு போய்விட்டது. ஆனால் சிலையை மோதிய அந்த கல் பெரிய மலையாகி உலகம் முழுவதும் நிரப்பிற்றது. அரசரே, இதுவே நீர் கண்ட கனவு. அதன் உட்பொருளையும் உமக்கு இப்பொழுது விளக்கி கூறுவோம். அரசரே, நீர் அர்ச்சகராய் விளங்குகின்றீர். விண்ணக கடவுள் உமது அரசுரிமை, ஆற்றல், வலிமை, மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார். உலகெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் முன்பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரே ஆளும்படி செய்துள்ளார். எனவே பொன்னால் ஆகிய சிலையின் தலை உம்மையே குறிக்கின்றது. உமக்கு பின் உமது அரசை விட ஆற்றல் குறைந்த வேறோர் அரசு தோன்றும். அடுத்து வெண்கலம் போன்ற மூன்றாம் அரசு எழும்பும். அது உலகெல்லாம் ஆளும். பின்னர் அனைத்தையும் நொறுக்கும். இரும்பை போல் வலிமை வாய்ந்த நான்காம் அரசு தோன்றும். அந்த அரசும் இரும்பு நொறுக்குவது போல் அனைத்தையும் தகர்த்து தவிடுபொடியாகும். மேலும் நீர் அச்சிலையின் அடிகளையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி குயவனின் களிமண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கிணங்க அந்த அரசு பிளவுபட்ட அரசாயிருக்கும். ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கிணங்க இரும்பின் உறுதியும் ஓரளவு காணப்படும். அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பும் மறுபகுதி களிமண்ணுமாயிருந்தது போல் அந்த அரசும் ஓரளவு வலிமை உள்ளதாயும் ஓரளவு வலிமையற்றதாயும் இருக்கும். இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீர் கண்டதற்கிணங்க அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள். ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலக்காதது போல் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்திருக்க மாட்டார்கள். அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஒரு அரசை நிறுவுவார். அது என்றுமே அழியாது. அதன் ஆட்சி உரிமை வேறெந்த மக்களினத்துக்கும் தரப்படாது. அது மற்ற அரசுகளெல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும். அதுவே என்றென்றும் நிலைத்திருக்கும். மனித கைவிடாது பெயர்த்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது. இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார். கனவும் உண்மையானது, அதன் உட்பொருள் நிறைவேறுவதும் உறுதி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் தானியேல் ஆகமத்திலிருந்து. பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் அனைத்து செயல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் தூதர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. இன்றென்றும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளே, ஆண்டவரை வாழ்த்து. ஆண்டவரின் ஆற்றல்களே, நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. இன்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு. அவ்வாறாய்
வாழ்வை உனக்கு முடியாக தூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துயலுக்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சி பொருட்களாலும் கோவிலை அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா, ஒரு காலம் வரும், அப்பொழுது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்பொழுது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் பொழுது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கோவிலின் கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இடிக்கப்படும். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் இறுதி வாரத்தில் நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே இந்த நற்செய்தி வாசகத்தை நீங்களும் நானும் ஆழமாக கவனிக்கின்ற பொழுது இயேசுவினுடைய இரண்டாவது வருகை அல்லது உலகத்தினுடைய முடிவை பற்றி கூட இங்கு சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தைகளை நாம் அப்படி எடுத்துக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் இதைவிட நாம் ஆழமாக சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த முடிவு காலத்திலே நாம் எப்படி நம்மை தயாரிக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு நமக்கு சொல்லுகிறார். இறுதி நாளில் உலக அழிவோ மற்ற அழிவை பற்றியோ பேசுவதை விட, அந்த அழிவின் நெருக்கத்தை நாம் பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய அந்த இறுதி நாளிலே நாம் எப்படி நம்மை தயாரிக்க போகிறோம் என்பதை சிந்தித்து இந்த திருப்பலின் வழியாக ஆண்டவரிடம் அருளையும் ஆசிரிய வேண்டுமோம். அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது இந்த நற்செய்தி வாசகத்தில் ஒட்டுமொத்த யூத சமுதாயத்திற்கு மைய பொருளாக, வாழ்வின் உச்சகட்டமாக, இறை பிரசன்னத்தை உணரக்கூடிய ஆலயமாக கருதப்படக்கூடிய எருசலேம் ஆலயத்தை பற்றி ஒட்டுமொத்த யூத சமுதாயமே பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த அளவிற்கு அந்த எருசலேம் தேவாலயம் அழகு மிகுந்ததாக கட்டி எழுப்பப்பட்டது என்பது உலகறிந்த செய்தி. இதை பற்றி இந்த யூத வரலாற்றை பற்றி, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சமய காலத்திலே யூத வரலாற்றை பற்றி எழுதிய ஒரே ஒரு மனிதர் யோசேப்பூஸ் என்கின்றவர். இந்த மனிதர் அற்புதமாக எருசலேம் தேவாலயத்தை பற்றி வடிவமைக்கிறார். இந்த கோவிலின் வெளிப்பகுதி அனைத்துமே மனதிற்கும் கண்களுக்கும் விருந்தளிக்காத பகுதி எதுவுமே இல்லை. இந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய வெளிப்பகுதிகள், கதவுகள் அனைத்துமே பார்க்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய மனதிற்கும் கண்களுக்கும் விருந்தளிக்காத பகுதி எங்குமே இல்லை. கோவிலின் எல்லா பகுதி கதவுகளும் தங்கத்தால் வேயப்பட்டிருந்தன. கோவிலுடைய எல்லா பகுதி கதவுகளும் தங்கத்தால் வேயப்பட்டிருந்தன. இப்படி வேயப்பட்டிருக்கின்றதினால் காலை கதிரவன் எழுகின்ற பொழுது, இந்த காலை கதிரவன் எழுகின்ற பொழுது அந்த ஆலயத்தினுடைய கதவுகளிலே, தங்கத்தால் வேயப்பட்டிருக்கின்ற கதவுகளின் மீது
கதிரவனுடைய அந்த ஒளி வீசுகின்ற பொழுது எந்த ஒரு மனிதனுடைய கண்களும் கூச்சத்தோடு இருக்கும், பார்க்க முடியாது. தொடர்ந்து எந்த மனிதனாலும் அந்த கதவினை பார்க்க முடியாத அளவிற்கு அதனுடைய வெளிச்சம் அந்த அளவிற்கு பிரதிபலிக்கும் என்று எழுதியிருக்கிறார். இது கோவிலுடைய வெளிப்பகுதி இருக்கின்ற கதவுகளினுடைய நிலைகள் மட்டும்தான். எல்லா கதவுகளுமே தங்கத்தினால் வேயப்பட்ட பகுதியாக காணப்பட்டிருக்கிறது. இந்த அளவிற்கு வெளிப்பகுதியே தங்கத்தினால் வேயப்பட்டு காணப்படுகிறது என்றால் கோவிலுடைய உள்பகுதி இன்னும் எந்த அளவிற்கு அழகுபடுத்தப்பட்டிருக்கும். இந்த கோவிலை பற்றி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுகிறார். கோவிலை பற்றியா நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபட்டிருக்கிறது நினைக்கிறீர்கள். ஒரு காலம் வரும், அப்பொழுது ஒரு கல் ஒன்றின் மேல் இராதபடி இவை எல்லாம் இடிக்கப்படும் என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, ஒட்டுமொத்த யூத சமுதாயத்தின் படி பார்க்கிற பொழுது இந்த எருசலேம் தேவாலயம் தான் அவருடைய வாழ்க்கையின் மைய பகுதியாக உயிரோட்டம் உள்ள இடமாக காணப்பட்டது. இதுதான் நிலையான பொருள், இதுதான் நிலையான இடம், இதை விட வேறு எந்த நிலையான இடம் எதுவுமே இல்லை என்று யூத சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் பெருமையாக தங்களை பாராட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த இடம் கூட ஒரு நாள் வரும், கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இடித்து தள்ளப்படும் என்று சொன்னார். அதுவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நிகழ்ந்தது. இன்றைய எருசலேம் தேவாலயம் காணக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை ஏன் இயேசு சொல்லுகிறார் என்றால், இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நீங்களும் நானும் எது எல்லாம் நிலையானது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ அவை அனைத்தும் நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நிலையற்றதாகத்தான் காணப்படுகிறது. எத்தனையோ மனிதர்கள் எதையோ நம்பி தங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு செயல்பட்டார்கள், அதுதான் நிலையானது என்று செயல்பட்டார்கள். ஆனால் அவை அனைத்தும் என்ன செய்தது? அதுவே அவர்களை அழிக்க ஆரம்பித்தது. அடிக்கடி மறையுறையில் சொல்லுவேன் நான், ஒரு குவளை நிறைய தேன் இருக்கின்ற பொழுது அந்த குவளையுடைய விளிம்பில் அமர்ந்து கொண்டு ஈயோ எறும்போ எதுவாக இருந்தாலும் விளிம்பில் இருந்து அந்த தேனை சுவைத்தால் தான் அது சுவையாக இருக்கும். ஒருவேளை அந்த குவளைக்குள் சென்று தேனை பருகலாம் என்று நினைத்து எறும்போ ஈயோ உள்ளே சென்றால் அதுவே அதற்கு மரணக்குழியாக மாற்றப்படுகிறது. இதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. இந்த மண்ணுலகில் எத்தனையோ நபர்கள் பணத்தின் பின் நிரந்தரம் என்று அழைத்தார்கள், அதுவே அவர்களை அழித்தது. சொத்தின் பின் நிரந்தரம் என்று அழைத்தார்கள், அதுவே நிரந்தரம் என்று அழைக்கிற பொழுது அதுவும் அவர்களை அழித்தது. பதவிதான் நிரந்தரம் என்று அழைத்தார்கள், அதுவும் அவர்களை அழித்தது. இப்படி இந்த உலகத்தில் காணக்கூடிய மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தோன்றி மறையக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே எத்தனையோ மனிதர்கள் நிலையானது என்று நம்பி சென்று அவர்கள் ஏமாந்து தங்களுடைய அழிவை பெற்றுக் கொண்டார்கள். எனவே இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே இந்த மண்ணுலகில் காணக்கூடிய எதையும் நிலையானது என்று நம்பி நாம் செல்லக்கூடாது. நிலையானது ஒன்றே ஒன்று, நம்முடைய நித்தியமான அந்த விண்ணக வாழ்வு ஒன்று மட்டும்தான். அதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் என்று இயேசு அழைத்து கொடுக்கிறார். அதே போல இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய இரண்டாவது மையப் பொருளாக ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுவது, நீங்கள் ஏமாறாதமாறு பார்த்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு நானே அவர் என்று சொல்லுவார்கள். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இயேசுவின் பெயரால் வருகின்ற எல்லோருமே இயேசுவுக்கு நெருக்கமானவர்கள் கிடையாது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். எத்தனையோ மனிதர்கள் இந்த மண்ணுலகிலே இயேசுவின் பெயரை சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் மற்றவர்களை ஏமாற்றிய தருணமும் இருக்கிறது. ஏறக்குறைய 1995 ஆண்டு முதல் 2000 ஆண்டுகள் வரை எத்தனையோ மனிதர்கள் இயேசுவின் பெயரால் இந்த மண்ணுலகிலே போதித்தவர்கள், அவர்களை நம்பி பின் சென்ற மக்கள் எத்தனையோ பேர் அழிந்திருக்கிறார்கள். வரலாற்று செய்திகள் சொல்லுகிறது இன்று வரை. இதைத்தான் இயேசு சொல்லுகிறார், அவர்களை நம்பி நீங்கள் பின்னே செல்லாதீர்கள். இயற்கையினுடைய மாற்றங்கள் வரும், அதையும் நம்பாதீர்கள். மாறாக என்னுடைய வார்த்தையும் என்னுடைய செயல்பாடுகளையும் மட்டும் நீங்கள் நம்பினீர்கள் என்றால் உங்களுக்கு நிரந்தரமான வாழ்வு இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, நாம் பிறந்தது முதல்
நமக்கென்று கருத்துக்கள் தெரிய ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை எத்தனையோ காரியங்களை நாம் சந்தித்திருக்கிறோம், எத்தனையோ வார்த்தைகளை சொல்லியிருக்கிறோம், எத்தனையோ நிகழ்வுகளை நாம் செய்து பார்த்திருக்கிறோம். இவைகள் அனைத்திலும் இயேசுவை மையப்படுத்தி இருக்கின்றோமா, இயேசுனுடைய வார்த்தைகளை மையப்படுத்தி இருக்கிறோமா என்று சிந்திக்க இன்றைய நாள் அழைப்பு கொடுக்கிறது. ஒருவேளை இத்தனை நாட்களாக இயேசுவையும் இயேசுனுடைய வார்த்தைகளையும் நிகழ்வுகளையும் நாம் மையப்படுத்தவில்லை என்றால் இனி வருகின்ற காலங்களிலாவது இயேசுவையும் இயேசுவின் வார்த்தைகளையும் இயேசுவின் புதுமைகளையும் மையப்படுத்தி இயேசு ஒருவரே நமக்கு மீட்பு கொடுக்கிறவர் என்ற ஆழமான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் பயணித்தோம் என்றால் நம்முடைய பயணம் நிறைவான பயணமாக இருக்கும். அந்த வரத்திற்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து வந்து ஆடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகி நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகில் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவரக்கத்திற்கு ஏற்றவர்களாகும் உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பும். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே. உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்க பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி எல்லா திருநிலையாகிடுவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமகளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தாகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்திருந்தீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருதும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும்.
கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் நம் மீது அவரது இரக்கம் நிலையாய் உள்ளது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றேன். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒரு பொழுதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரும் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.